வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தில் சோதனை. தியாகராய நகரில் உள்ள அக்கார்ட் டிஸ்டில்லர்ஸ் அண்ட் பிரீவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை ஆய்வு. சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. எழும்பூரில் உள்ள அலுவலகத்தில் ஆய்வு செய்து வரும் அதிகாரிகள். தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. கரூரில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் நடவடிக்கை. சென்னை அம்பத்தூர் வாவின் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கிட்டங்கியிலும் அமலாக்கத்துறை சோதனை. தீநகரில் உள்ள SNJ மதுபான தயாரிப்பு நிறுவன அலுவலகத்திலும் ஆய்வு. சென்னை மண்ணடியில் உள்ள SDPI கட்சியின் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அலுவலகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள். தங்களின் உரிமையை கேட்பதால் சில ஆதிக்கவாதிகள் தமிழர்களை ஆதிக்கவாதிகள் என கூறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோட்சேவின் கொள்கைகளை புனிதப்படுத்துபவர்கள் திமுகவின் தேசப்பற்றை கேள்வி கேட்பதாகவும் விமர்சனம். சென்னையில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த எதிர்ப்பு. அனுமதி மறுத்த காவலர்களுடன் 3 மணி நேரம் வாக்குவாதம் நடத்திய தமிழிசை. தமிழிசையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர். மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக முழக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று அதிமுக தான் நாடகம் நடத்தியுள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. திமுக நாடகம் நடத்துவதாக கூறிய ஜெயக்குமாருக்கு பதிலடி. நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை ஜூன் மாதம் நிரப்ப நடவடிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தகவல். சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் மத்திய அரசு பணிக்கு மாற்றம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநராக நியமித்து மத்திய அரசு உத்தரவு. பள்ளிகளில் சாதி பெயர் இருப்பது தொடர்பான கருத்தை தெரிவிக்க தமிழ்நாடு அரசுக்கு மார்ச் 14 வரை அவகாசம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வெப்பம் படிப்படியாக உயர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்சமாக 97 டிகிரி பாரன்ஹீட் பதிவாகும். அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. சிம்பொனி இசை நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. தமிழ்நாடே வந்து வாழ்த்தியது போன்று இருந்ததாக வீடியோ வெளியீடு. திருப்பதியில் பக்தர்களுக்கு இலவச உணவுடன் மசால் வடை அறிமுகம். தினமும் சுமார் 35,000 மசால் வடைகள் வழங்க திட்டம். கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திருவிழாவுக்கு ஃபைபர் படகில் செல்ல அனுமதிக்க கோரும் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும். ராமநாதபுரம் ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பல்லடம் அருகே கழிவு பஞ்சு அரவை ஆலையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கழிவு பஞ்சுகள் தீயில் எரிந்து சேதம். உளுந்தூர்பேட்டை அருகே பொதுத்துறை வங்கியில் கொள்ளை முயற்சி. அலாரம் சத்தம் கேட்டு கொள்ளையர்கள் தப்பியோடியதால் பல கோடி ரூபாய் நகைகள் மற்றும் பணம் தப்பின. ஆந்திர பிரதேசத்தில் மாமியாரின் 50வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடிய மருமகள்.
1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கி உற்சாகம். திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சென்னை, கரூர் உள்ளிட்ட 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பாண்டிபஜார் திலக் தெருவில் உள்ள திமுக எம்பி ஜெகத்ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவன அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தம் 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோன்று எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு வாணிபக் கழகமான டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2.5 மணி நேரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் அலுவலகத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. அதேபோன்று கரூர் மாவட்டத்தில் கரூர் 80 அடி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கரூர் ராயனூர் பகுதியில் உள்ள கொங்குமெஸ் மணி என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று கோதை நகர் பகுதியில் உள்ள சக்தி மெஸ் கார்த்திக் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மாயனூர் பகுதியில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்தின் பெற்றோர் வீட்டில் சோதனை நடத்த சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடு பூட்டப்பட்டிருந்ததை அடுத்து காத்திருந்தனர். ஏறத்தாழ 6 மணி நேரம் காத்திருந்தும் வீடு திறக்கப்படாத நிலையில் சோதனை நடத்தாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இது தவிர சென்னை அம்பத்தூர் வாவின் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கிட்டங்கியிலும் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் தியாகராய நகரில் உள்ள SNJ மதுபான தயாரிப்பு நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை மண்ணடியில் உள்ள SDPI கட்சியின் தலைமையகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். SDPI கட்சியின் தலைவரான ஃபாய்சி மீது பண மோசடி புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கேரளாவில் உள்ள அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தொடர்ந்து அன்றைய தினம் அவர் கொச்சியிலிருந்து டெல்லி சென்றபோது டெல்லி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை மண்ணடியில் உள்ள கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். துணை ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் 15 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்து அங்கு வந்த SDPI கட்சி தொண்டர்கள் கட்சி அலுவலகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு இழுவை படகுகள் இலங்கை எல்லைக்கு வருவதை கட்டுப்படுத்தாவிட்டால் இலங்கை மீனவர்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் MP துரைராசா ரவிகரன் பேசியுள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கடல் தொழில் வரவு செலவு திட்ட அமைச்சக குழுவின் அறிக்கை குறித்த விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் வகையில் செயல்படும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த தவறினால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி உள்ளிட்ட வடபகுதி மீனவர்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என ரவிகரன் தெரிவித்தார். வடக்கு இலங்கை கடற்பகுதியில் நங்கூரமிடும் இந்திய இழுவை படகுகளால் ஆழ்கடல் மீன் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் இதனால் மீன் வளம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களின் பிரதான மீன்பிடி இடமாக இலங்கை எல்லை இருப்பதாகவும் இறால் உள்ளிட்ட அதிக விலை போகும் மீன்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பவளப்பாறை உள்ளிட்ட கடல் வளங்களை இந்திய இழுவை படகுகள் அழிப்பதாக தெரிவித்தார். மீன்பிடி சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசை அழைத்து இலங்கை அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ரவிகரன் வலியுறுத்தினார்.